அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பிக்கிறேன். என்னுடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா ரஞ்சித்து. இப்போ இஸ்லாத்தை ஏற்றதுக்கு பின்னாடி என்னோட பேர் இம்தியாஸ். நான் எப்படி இஸ்லாத்துக்குள்ளே வந்தேன்னா, நான் ஒரு 6th படிக்கும்போது ஒரு கிறிஸ்டின் ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு இருந்தேன். அங்கே நான் ஒரு ஆள் தான் தங்கி படித்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு கிறிஸ்டானிட்டி அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அப்போ அதுலேருந்து எனக்கு பார்த்தீங்கன்னா மற்ற எந்த கடவுளுமே நம்பிக்கை கிடையாது. சர்ச்சுக்கு போவேன், இயேசு வணங்குவேன், அப்படியே வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஹாஸ்டலில் இருக்கும்போது எங்கள் வீட்டில் என்ன நினச்சாங்கன்னா, நம்ம பிள்ளை இப்படியே விட்டா அவன் அப்படியே ஃபாதராக போயிடுவான், ஃபாதர் கூட ஃபாதராக போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தில் என்னை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துறாங்க. அப்பையிலேருந்து சின்ன பிள்ளையிலேருந்து இப்போ இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப செல்லமாக இருக்கிறதுனால அவங்க என்னை எங்கேயும் விட்டு ஒரு இடத்துல வச்சிருக்கல. அங்கங்கே நான் இஷ்டப்படுற இடத்துல படிக்க வச்சாங்க, நான் இஷ்டப்படுற ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க, நான் இஷ்டப்படுற காலேஜில் படிக்க வச்சாங்க. அதேமாதிரி தான் எல்லாத்துக்கும் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படிங்கும்போது நான் பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்டியானிட்டி ஸ்கூல்லேருந்து ஹாஸ்டல்லேருந்து வெளில வந்ததுக்கப்புறம் நான் பக்கத்தில் இருக்க ஏரியாவில் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். சர்ச்சுக்கு போக ஆரம்பித்து ஒரு 3 வருஷம் 4 வருஷம் சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 11th 12th வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உலக வாழ்க்கை அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அப்படியே அவங்களோடய போய் சேர்ந்தாச்சு. அப்புறமா பார்த்தீங்கன்னா எந்த கடவுளுமே நம்பிக்கை இல்லை எனக்கு. நான் சர்ச்சுக்கும் போகிறதில்ல, சிலையும் வணங்குறதில்ல, எதுவுமே இல்லாமல் என் பாட்டுக்கு நான் போய்ட்டு இருந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட காலேஜ் லைஃப் பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்க எம்ஏஎம் காலேஜ். ஸோ அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் காலேஜ். அது அங்கே தான் எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு இஸ்லாம் போதிக்கப்பட்டது. என்னோட ஃபஸ்ட்டு செம்மில் என்னோட நண்பர் யூசுஃப் எனக்கு இஸ்லாம் பற்றி சொன்னார். எனக்கு அவர் தான் ஃபஸ்ட்டு நான் ஒரு கிறிஸ்டின் படித்ததுனால எனக்கு கிறிஸ்டின் தெரிஞ்சவொடனே அவர் எனக்கு ஃபஸ்ட்டு கிறிஸ்டியானிட்டி பற்றியும் அப்புறம் இஸ்லாம் பற்றியும் எனக்கு தனித்தனியாக போதிக்க ஆரம்பித்தார். அவர் அப்போ சொல்லும்போது நான் ஏற்றுக்கலை. நான் என்னடா இது, நம்ம ஒரு கடவுளை வணங்கிட்டு இருக்கோம், அங்கேயும் சொர்க்க நகரம் இருக்குங்கிறாங்க, இவரு இங்கே சொர்க்க நகரம் இருக்குங்கிறாரு, நம்ம எதை தான் வணங்குறதுன்னு சுத்தமாக கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. அப்போ முடிவு பண்ண நம்ம எந்த கடவுளையும் வணங்க வேணாம், நம்ம கிறிஸ்டினுக்கும் போக வேணாம், முஸ்லீமுக்கும் போக வேணாம், வழக்கமாக நம்ம ஹிந்துவும் நான் எப்போவுமே சிலை வணங்குறது எனக்கு அது அந்த பக்கம் நான் எப்போவும் போகிறதில்ல சார். அதனால என்ன பண்ணால் அங்கேயும் போகிறதில்ல. அப்படியே என்னோட வாழ்க்கை அப்படியே போக ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் எனக்கு இறை பண்ணி எப்போ ஆரம்பிச்சுன்னா என்னோட 3rd செம்மில் 4th செம்மில் எனக்கு திரும்பவும் என்னோட ஃப்ரெண்டு இஃபான் எனக்கு சொல்ல ஆரம்பித்தார். அவரு சொல்ல பார்த்தீங்கன்னா எனக்கு சில நிறைய ஒழுக்க நெறிகள் எனக்கு சொல்ல ஆரம்பித்தார். ஏன்னா நான் எப்போவுமே ஜாலியாக இருந்துக்கிட்டு பசங்களோட கூத்தடிச்சுக்கிட்டு அப்படி என்னோட வாழ்க்கை ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்துச்சு. அவர் ஃபஸ்ட்டு இஸ்லாமத்தை சொல்லும்போது நான் ஏற்றுக்கல நான். ஏன்னா அதோடைய சட்டத்திட்டங்கள் எனக்கு இதை ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவர் சொல்லுவார், ஒரு பெண்களை பார்த்தா சிரம் தாழ்த்து நடக்கும். எனக்கு ஃபஸ்ட்டு அந்த டாப்பிக்கே எனக்கு சுத்தமாக அடி வாங்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது, இந்த வயசில் நம்ம இப்போ ஜாலியாக இருக்கோம், இவர் இதுமாரி சொல்கிறாரு, இது எப்படி நம்மளால் சாத்தியமாகும்னு சொல்லிட்டு, இல்லை என்னால் இப்போதைக்கு இதெல்லாம் சாத்தியமாகாது எனக்கு அப்படின்ட்டு நான் அவர் அவாய்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஆனாலும் அவர் விடலை. திரும்ப எனக்கு போதிக்க ஆரம்பித்தார். நான் சொன்னேன், இல்லை ஃபான், நான் இப்போ இன்னும் ஒரு 4 வருஷம் காலேஜ் லைஃப் முடியும் எனக்கு, நான் அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் நான். ஏன்னா இப்போதைக்கு எனக்கு இந்த உலக வாழ்க்கை தான் எனக்கு முக்கியமாக தெரியுது. எனக்கு நீ சொல்கிற மாரி உன்னோட சரியத்தில் சட்டத்திட்டங்கள் என்ன ஃபாலோ பண்ணி நடக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்படியே அவாய்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஊரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் அண்ணன் தம்பி 3 பேர் கொஞ்சம் கெத்தாக இருக்கிறதுனால அப்படியே திமிரு பிடிச்சி போயிட்டு ரொம்ப ஊருக்குள்ள அடாவடித்தனம் பண்ணுறது, அதுமாரி ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்ட போது தான் எனக்குள்ளே நான் யோசிக்க ஆரம்பித்தேன். எப்படி இருந்தால் நாம் ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலில் இருக்கும்போது எவ்வளோ கண்ணியமாக இருந்தோம், அங்கேருந்து எவ்வளோ நல்ல பிள்ளையாக இருந்தோம், எல்லாத்தையும் நல்ல பேர் வாங்கணும், இப்போ இவ்வளோ தூரம் நிற்கிறோமே, இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு எனக்குள்ள நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆராய ஆரம்பித்தேன். அப்போ தான் திரும்ப என்னோட இர்ஃபான் ஃப்ரெண்டு திரும்ப இஸ்லாம் போதிக்க ஆரம்பித்தார். இஸ்லாம் என்ன சொல்லுது, இஸ்லாத்தில் என்ன நடந்துட்டு இருக்குது, நீ ஏன் இஸ்லாமை மதிக்க மாட்டேற அப்படின்னு கேட்கும்போது நான் பார்த்த முஸ்லீம்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாங்க. அவங்க முஸ்லீம் அதுமாரி இருந்தாங்களா இல்லை அவங்க அதுமாரி எனக்கு காண்பிக்கப்பட்டதான்னு தெரியல. மீடியாக்களில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமை பற்றி ரொம்ப தப்பாக சொல்கிறது, அதுமாரி நான் பார்த்த முஸ்லீம்ஸ் அதுமாரி இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவன் சொன்னான், இல்லை இவங்கெல்லாம் முஸ்லீம்ஸ் கிடையாது, ஒரு சிலர் இருக்காங்க, அவங்கள பாரு, அவங்க தான் உண்மையான முஸ்லீம், அதுமாரி அவங்கள போய் சொல்ல ஆரம்பித்தாங்க. நான் இருந்த ஏரியாவில் இருந்த முஸ்லீம்ஸ் வச்சே நான் ரொம்ப இவங்க தான் முஸ்லீம்ஸ், இவங்களே இப்படி இருக்கும்போது நம்ம ஒரு இஸ்லாம் இல்லாத நம்ம எப்படி நடந்தால் என்னன்னு அப்படி போக ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்குள்ள ஒரு மாறுதல். அப்புறமா நான் காலேஜ் முடிச்சுட்டு வெளில வந்ததுக்கப்புறம் எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு, நம்ம இஸ்லாமுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு மூலிமா திரும்பவும் வேற ஒரு ஃப்ரெண்டு மூலிமா எனக்கு இஸ்லாம் கிடச்சிது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இஸ்லாம் கிடச்சி எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, எனக்கு திரும்ப இழந்தது எல்லாமே எனக்கு திரும்ப கிடைக்கிற மாரி இருக்குது. எனக்கு எல்லா விதமான அல்லாவோட
இஸ்லாமை ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நான் வந்து என்னோட வாழ்க்கையில் இழந்த எல்லாத்தையும் நிறைய அடைஞ்சிட்டேன். நான் அவரோட வல்லமை வந்து நிறைய பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஆசையாக இருக்குது. ஸோ நம்ம யார்ட்டாச்சும் இஸ்லாம் சொல்லாமேன்ட்டு அவங்கள்ட்ட போய் சொல்ல ஆரம்பித்தோம். அவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி, நீ எதுக்கு இஸ்லாம் மாறினேன்? அவங்களோட அந்த கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்லி நான் திரும்ப சொல்ல ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவங்க அதுங்களை போயிடுறாங்க அவங்க. ஸோ இப்படியே தான் வாழ்க்கை போயிட்டு இருக்குது. என்னோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 2 தம்பிங்க, அம்மா அப்பா எல்லாம் இருக்கேன். அம்மா அப்பா பாட்டி. என் தம்பி பார்த்தீங்கன்னா என் மேலே வந்து ரொம்ப பாசமாக இருப்பாங்க. என் தம்பி சரி, எங்கள் அப்பா சரி, எல்லாருமே என் மேலே பாசமாக இருப்பாங்க. ஆனால் வந்து அவங்க வந்து அப்படியே நிராகரிப்பில் அவங்க இருந்துருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்க துவா செய்யுங்க. என்னோட நான் இஸ்லாம் ஏற்றுறதுக்கு அப்புறம் எங்கள் அம்மா என்கிட்ட கேட்டாங்க, எனக்கு எந்த கடமையும் செய்ய மாட்டேன் தம்பி அப்படின்னு சொல்லி என்னை கட்டி பிடிச்சி அழுதாங்க. அவங்களுக்கு நான் ஆறுதல் சொல்ல முடியல. நான் சொன்னேன், இல்லைம்மா உனக்கு நான் செய்ய வேண்டிய கடமை நிறைய இருக்குதுமா. இஸ்லாமில் வந்து பெற்றவங்களை வந்து விட்டு கொடுக்கறது என்றைக்குமே இல்லை. உனக்கு நான் செய்ய வேண்டிய கடமை நிறைய இருக்குது, எல்லாம் செய்வோம்மா அப்படின்னு சொன்னேன். ஷரீத்தில் இருக்கலாம் எவ்வளோ விட இருக்குன்னு தெரியல. இன்ஷா அல்லாஹ் அவங்கெல்லாம் இஸ்லாமுக்குள்ள வரணும்னு துவா செய்யுங்க. என்னோட தம்பி வந்து இன்றைக்கும் என் மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க. எனக்கு ஒன்றுனா எல்லாத்தையும் செய்கிறாங்க. எனக்குன்னா ஒரு பிரச்சனைனா எனக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அவனுக்கு ஒரு பிரச்சனை நாங்கள் முன்னாடி போய் நிற்கிறானா, நான் தொழுகு போகிற சமயத்தில் அவங்க எனக்காக என் கூட இருக்க மாட்டாங்க. நாளைக்கு மறுமையில் இன்ஷா அல்லாஹ் ஒருவேளை அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை வாக்களிச்சுட்டு அவங்களுக்கு நரகத்தை கொடுத்துட்டானா அது என்னால் எவ்வளோ ஜீர்ணிச்சிக்க முடியும்னு தெரியல. அவ்வளோ கஷ்டமான மோசமான இடமா இருக்கு நரகம். இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்காக துவா செய்யுங்க, அவங்களும் இஸ்லாத்துக்குள்ளே வரணும். எங்கள் அப்பா என்ன சொல்கிறாரு, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கு, எது வேணாலும் பண்ணிக்க, ஆனால் நான் இஸ்லாத்துக்குள்ளே வரமாட்டேன், உன்னை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாரு. அவருக்காக உனக்கு துவா செய்யுங்க. எங்கள் அம்மா ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, ஆனால் எங்கள் அப்பாவுக்கு பயப்படுறாங்க. எங்கள் பாட்டியும் அப்படி தான் இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் எங்கள் ஊரில் இருக்க முஸ்லீம்ஸ்க்காக முதல்ல துவா செய்யுங்க. அவங்கள நான் இன்னைக்கு இஸ்லாம் ஏற்றுறதுக்கப்புறம் நான் பயப்படுற ஒரே விஷயம் அவங்க தான். இன்ஷா அல்லாஹ் நான் அவங்களுக்கு தப்பு சொல்ல, அவங்களுக்கு நிறையா நான் வந்து தொந்தரவு கொடுத்துருக்கேன் நான். ஆனால் நான் இஸ்லாம் ஏற்றுட்டதுக்கு அப்புறமா அவங்க வந்து என்னை ஏற்றுக்க மாட்டுறாங்க. நான் அவங்க தொழுகை போயிட்டு வருவேன், அவங்க தொழுக மாட்டுறாங்க. அப்போ என்னை பார்த்து கேட்பாங்க, இவன் என்ன புதுசாக எதை பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க. நான் கண்ட காலுக்கு மேலே பேண்ட் தூக்கி போட்டு போவேன். அப்போ என்னை பார்க்கும்போது அவங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் இதுலேருந்து நான் நல்லா பாதுகாக்கணும். அவங்கள்ட்ட இருந்து நான் பாதுகாப்பு தர்றேன். இன்ஷா அல்லாஹ் என் குடும்பத்துக்காக அதிகமாக துவா செய்யுங்க. என் தம்பிகளுக்காக துவா செய்யுங்க. என்னோட அப்பா அம்மாவுக்காக துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.